தாங்கள் கைலாயம் செல்வதே சரியான முடிவாகும் தேவி பார்வதி. கைலாயம் செல்லுங்கள் தேவி, கைலாயம் செல்லுங்கள். ஆம் பார்வதி, சென்று விடு. கைலாயத்தை காப்பாற்று, உனது மகனை காப்பாற்று. ஜோதிர்லிங்க பயணத்தை துறந்து விடு பார்வதி, சென்று விடு. கூறுவதை கேளுங்கள், உடனே கைலாயம் செல்லுங்கள். கைலாயம் சென்று இயன்றால் மைந்தர்களை காப்பாற்றுங்கள். சிந்திக்காதே பார்வதி, கைலாயத்தை காப்பாற்று, உன் மைந்தனை காப்பாற்று. செல், சிந்திக்காதே, செல். துரித கதியில் கைலாயத்திற்கு சென்று விடு. கைலாயம் செல்லுங்கள் தேவி, கைலாயம் செல்லுங்கள். நான் கூறுவதை கேளுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். உடனே செல்லுங்கள் தேவி. உயிரை துறக்க போகிறோம், கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம், கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம், கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம், உயிரை துறக்க போகிறோம். என்ன யோசனை பார்வதி? நீ செல்லாவிட்டால் உனது தாய்மை நிரந்தரமாக கலங்கப்பட்டுவிடும் பார்வதி. குடும்பத்தில் விளையும் சங்கடங்கள் யாவும் பரீட்சையே. தாங்கள் தற்போது எதிர்கொள்ள வேண்டியதும் ஓர் பரீட்சையே. ஓர் புறம் தங்களின் சங்கல்பம், மறுபுறமோ நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரு புறம் நான் என் கடமையினால் கட்டுப்பட்டிருக்கிறேன், மறுபுறம் தங்களின் சங்கல்பம் தங்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. அங்கிருந்து சென்றிடுங்கள் பார்வதி. நம் குடும்பத்தினருக்கு சகாயம் புரிந்திட வேண்டியது அவசியம். உயிரை துறக்க போகிறோம், கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம், கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். வெகு விரைவில் இந்த கைலாயத்தை நான் பெயர்த்தெடுத்து சமுத்திரத்தில் கரைத்து விடுவேன். பார்வதி, சென்று விடு. கைலாயத்தில் உள்ள அனைவரையும் நான் மூழ்கடிக்கப் போகிறேன். இப்பொழுதே சிவனின் கைலாயத்தை எடுத்து செல்கிறேன்.
விடாதே. உன்னால் கைலாயத்தை எடுத்துச் செல்ல இயலாது. உண்மையை உணர்ந்திடு. உன் மதி இழந்து அத்தவறிழைத்து விடாதே. காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள்! கைலாயத்தை காப்பாற்றுங்கள்! அந்த துஷ்டன் மோகாசுரன் தங்கள் எச்சரிக்கையை கேட்பதாக தெரியவில்லை. தாங்கள் உடனே சென்று அவனை தடுத்து நிறுத்துங்கள். அதுவே பெரும் சங்கடம் மகரிஷி. இன்று என் கைலாயத்தை காத்திடுவதற்காக என்னால் இங்கிருந்து செல்ல இயலாது. ஏனென்றால் இப்புவியின் நன்மைக்காக 12 ஜோதிர்லிங்கங்களிலும் சிவன் வியாபித்து விட்டான். கைலாயம், கணேசன், மேலும் சிவகணங்கள், நந்தி, அவர்கள் யாவரும் என் மனதிற்கு நெருக்கமானவர்கள். மனதிற்கு நெருக்கமானவர்கள் என்பதற்காக என்னால் இப்புவியின் நலனுக்கான உத்தேசத்தினை புறக்கணித்திட இயலாது. இன்று நான் விரும்பினாலும் என்னால் என் மைந்தர்களை, தேவர்களை, எனது கைலாயத்தையும் காத்திட இயலாது. தேவி பார்வதி, எக்காரியத்தை சிவனாலும் செய்ய இயலாதோ அக்காரியத்தை தங்களால் ஆற்ற இயலும். செல்லுங்கள் தேவி, சென்று நம் கைலாயத்தை, நம் மைந்தர்களை, நம் குடும்பத்தினை காத்திடுங்கள். செல்லுங்கள் தேவி, செல்லுங்கள். என்ன சிந்திக்கிறாய் பார்வதி? சிவன் கட்டுப்பட்டு விட்டார், நீ அல்லவே? ஒருவேளை என்று பார்வதி மனதில் தாய்மை குறைந்து காதல் மேலோங்கி நிற்கிறதா?
கைலாயத்தை எடுத்துச் செல், அனைவரையும் அழித்து விடு. கைலாயத்தை எடுத்துச் செல், அனைவரையும் அழித்து விடு. கைலாயத்தை எடுத்துச் செல், அனைவரையும் அழித்து விடு. அற்புதம்! அவர்கள் அழிவிற்கு அவர்களே வேண்டுகோள் விடுக்கிறார்கள். கைலாயத்தை எடுத்துச் செல், அனைவரையும் அழித்து விடு. கைலாயத்தை எடுத்துச் செல், அனைவரையும் அழித்து விடு. தங்களால் இயன்றால் அவர்களை காப்பாற்றுங்கள் தேவி பார்வதி. தங்கள் மனதில் நடக்கும் இந்த போராட்டம் கைலாயத்தை அழித்துவிட போகிறது. இல்லை, என் கைலாயம் அழிவதை என்னால் பார்த்துக் கொண்டிருக்க இயலாது. என் குழந்தைகளை என்னால் இழக்க இயலாது. நான் புறப்படுகிறேன். கைலாயத்திற்கு செல்கிறேன். உயிரை துறக்கப் போகிறோம். கைலாயத்தை பெயர்த்தெடுக்கப் போகிறோம். நில்லுங்கள் தேவி பார்வதி, நில்லுங்கள் தேவி பார்வதி, நில்லுங்கள் தேவி பார்வதி. சதாசிவனே, தேவி பார்வதி, இவர்கள் யாவரின் விருப்பமும் தங்களை தவறான பாதைக்கு அனுப்புவதே. நினைவில் கொண்டிருங்கள், தங்களின் யாத்திரை தங்கள் காதலுக்கான யாத்திரை அல்ல, அது இந்த லோக நன்மைக்கான யாத்திரை. இவர் சொல்லிற்கு செவி கொடுக்க வேண்டாம். ஆயினும் சதாசிவனே, நான் செல்லாவிட்டால் நந்தி, சிவகணங்கள், என் கைலாயம் அனைத்தும் அழிந்துவிடும் அல்லவா? நான் சென்றாக வேண்டும். அவர்களை காக்க வேண்டும். என் கடமையை செய்தாக வேண்டும். இன்று தாங்கள் கணேசன், நந்தி மற்றும் சிவகணங்களின் அன்னை அல்ல. லோக நாயகியாக, புனித அன்னையாக தங்களின் கடமையாற்றுங்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் அங்கு சென்றாலும் கூட மோகாசுரன் நிறுத்த மாட்டான். அது மட்டுமல்லாது மோகாசுரன் தங்களையும் கட்டுப்படுத்துவது சாத்தியமாகும். ஒருவேளை அச்செயல் நேர்ந்தால் அவன் தங்களையும் சமுத்திரத்திற்குள் அடைத்து வைத்து விட்டால் பிறகு சதாசிவனே, நான் என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. தாங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்துரையுங்கள். இக்கணம் தாங்கள் சென்றால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் ஜோதிர்லிங்கங்களுக்கான பயணத்தின் மீதுள்ள நம்பிக்கை விலகும். ஒருவேளை தங்களின் பயணம் முழுமையடைந்தால் பிறகு சிவத்துவத்தின் மீது பிரபஞ்சத்தோர் மீண்டும் நம்பிக்கை கொள்வார்கள்.